ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை மீதி இருக்கிற இதே நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது கரிஞ்சிடக்கூடாது. நெய் வந்துட்டு எல்லா ரவையிலும் பட்டு அது உதிரியாக வரணும். அது கரெக்டான பக்குவம். இப்போ இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். வேறு பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் 1 டம்ளர் ரவைக்கு இல்லைன்னா 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1:3ங்கிற ரேஷியோவில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இது கூட ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு கலரோ இல்லைன்னா எல்லோ கலரோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிப்பு வரணும். இப்போ இது கூட ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும்போது சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றா கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது கட்டிப்பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மிலேயே வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த ரவை வெந்து தண்ணி சுண்டிடும். பாருங்க, இப்போ தண்ணி கம்மியாகிடுச்சு. ரவை ஒரு அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வேகிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரவையை தண்ணியில் போடும்போது ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் தெரியும். அது ஃபுட் கலர் போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் அங்கங்கே ஒயிட்டாக தெரியும். வெந்திருந்தது அப்படின்னா அந்த ஒயிட் கலர் தெரியாது. அந்த நம்ம என்ன ஃபுட் கலர் போடுறோமோ அந்த ஃபுட் கலருக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா கம்மியாயிருச்சு. இப்போது நான் 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் அதே டம்ளரில் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனது அப்படின்னா அந்த ரவை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 4-5 ஏலக்காவை எடுத்து அந்த சீட்ஸை மட்டும் தூள் பண்ணி போட்டுக்கோங்க. இன்னும் மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம். அதை தண்ணியில் போட்டுறாதீங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. இது கூட முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா நெய் ஸ்மெல் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நெய்யே சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கும்போது கண்டிப்பாக கடலை எண்ணெயோ இல்லைன்னா வேறு ஏதாவது வாசனை இருக்கக்கூடிய எண்ணெயோ சேர்க்க வேணாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அந்த சுகர் மெல்ட் ஆகி அது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகி மறுபடியும் கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ சேர்த்துக்கோங்க. நான் நெய் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலப்பா. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டாக வருது. சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்தது நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக